கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள், பேராசிரியர்கள், பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும் என்று நாம் உதவி தருகிறோம். நடந்த சம்பவம் எங்கு வேண்டாம் நடைபெறும் அவசியமானது. கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள், பேராசிரியர்கள், பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபாகரன், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஹரிதா. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கண்டித்து நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் இன்று காலை 6 மணி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலைநிறுத்தம் காரணமாக புறநோயாளி பிரிவு மூடப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை பணிகள் நடைபெறாது. அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவையில் வழக்கம் போல் இயங்கி வருகின்றனர். நாடு முழுவதும் டாக்டர்கள் வேலைநிறுத்தத்தால் மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்க மாவட்ட தலைவர் பிரபாகரன் தலைமையில் கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வளாகத்திற்குள் அமைதி பேரணி நடைபெற்றது. பின்னர் மெழுகுவர்த்தி கையில் ஏந்தியவாறு மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள், மாணவ மாணவிகள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். இந்த வளாகத்துக்குள்ளே யார் வந்தாலும் பெண்ணுக்கு வேண்டாம், ஆணவமாய் பெண்ணை தொடும் ஆணுக்கு 24 மணி நேரமும் தர வேண்டும். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், உண்மையாக கண்டிக்கின்றோம். பாதுகாப்பை உயிர் காக்க வேண்டுகிறோம். உயிர் காக்கும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.